எழுந்திருங்கள் பிராமணரே, எழுந்திருங்கள். நீங்கள் பானையுடன் எழுந்திருக்க முடியவில்லை என்றால் அதை தாம் விட்டுவிட்டு எழுந்திருக்கலாமே. இல்லை இல்லை, நான் இந்த பானையை விட்டுவிட்டால். ஏன் பயப்படுகிறீர்கள்? நான் இருக்கிறேன். தமக்கு எதுவும் நேராது. தாருங்கள், பானையை என்னிடம் தந்து விடுங்கள். எனக்கு என்ன நேர்ந்தது? அனைவரும் தப்பித்து விட்டீர்கள். இதற்கு என்ன அர்த்தம் பிரணவ்? கடவுளே, தங்களுடைய குறி என்றும் தவறியதே இல்லை. ஆம், கடவுளின் குறி என்றும் தப்பியதே இல்லை. ஆனால் இதற்கு அர்த்தம் என்னவென்றால், இவர்களில் யாரும் குற்றவாளி இல்லை. இவர்கள் அனைவரும் பகவான் கம்சனின் பரம பக்தர்கள். என்ன சொல்கிறீர்கள் என்னுடைய பக்தர்களே? தாம் அனைவரும் பகவான் கம்சன் வைத்த சோதனையில் தப்பித்து விட்டீர்கள். செல்லுங்கள், சென்று பகவான் கம்சனின் பக்தியில் மூழ்குங்கள். செல்லுங்கள். கடவுள் கம்சன் வாழ்க! கடவுள் கம்சன் வாழ்க! கடவுள் கம்சன் வாழ்க! கடவுள் கம்சன்! ஆசிகள் அனைவருக்கும் பகவான் கம்சனின் ஆசிகள். கடவுளே, இருப்பினும் ரகசிய பாதை திறந்திருக்கிறதே. ஆனால் உண்மையை கூற வேண்டும் என்றால் இவர்களுக்கு மட்டும்தான் ரகசிய பாதையை பற்றி நன்றாக தெரியும். இருப்பினும் குற்றவாளி யார் என்று எனக்கு தெரியும். அவன் என்னிடமிருந்து பயந்து பயந்து தப்பிக்கவும் பார்ப்பான், அதுவும் எனக்கு தெரியும். இப்போது எனக்கு அவன் மரணம் தேவையில்லை. அவனை பற்றிய கவலை எனக்கில்லை. எனது கவலை எல்லாம் நான் யாரை கோகுலத்திற்கு அனுப்பினாலும் அவர்கள் திரும்பி வருவதே இல்லை. எங்கே அந்த பிரம்ம ராட்சசன் ஸ்ரீதரன்? தாங்கள் நலமாக இருக்கிறீர்களா? அது அம்மா, இந்த அந்தணர் பெரியவர் உணவை அதிகமாக உண்டு விட்டார் போலும். பாருங்கள் எப்படி நடுநடுங்கி போயிருக்கிறார் என்று. பெரியவருக்கு இப்பொழுது ஓய்வுதான் தேவை. கண்ணன் சரியாகத்தான் கூறுகிறான். தங்களுடைய மூச்சு சீராக இல்லை. ஆதலால் தாங்கள் ஓய்வெடுத்து விட்டு செல்லலாம். அப்பா, அம்மா எனக்காக தானே விரதம் மேற்கொண்டு இருந்தால், அதனால் நானே இந்த பெரியவரை ஓய்வறைக்கு அழைத்து செல்லட்டுமா? அழைத்து செல். ஆனால் அவர்களை கேள்வி கேட்டு சிரமப்படுத்தக்கூடாது. அப்படியே அப்பா. பெரியவரை யோசிக்க வேண்டாம், வாருங்கள் என்னுடன். குழந்தாய், நீ எனக்கு ஓய்வல்ல அவகாசம் தருகிறாய். இந்த முறை உன்னை பற்றிய உண்மையை அறிந்தே தீருவேன். அம்மா சொல்லுவாள், எந்த மனிதனாலும் தன் சுயரூபத்தை மறைத்து வைக்க முடியாது என்று. அந்தன பெரியவரே, உங்களை பற்றிய உண்மை இப்பொழுது தெரியத்தான் போகிறது. பிரம்மதேவரே, வாருங்கள் என்னுடன். நாராயண நாராயண. பிரபு, பிரம்ம ராட்சசன் ஸ்ரீதரன் அந்தணன் வேடத்தில் நாராயணரை தேடி வந்தான். எனக்கு இப்பொழுது தோன்றுவதெல்லாம் முழு ரூபத்தில் நாராயணர் காட்சியளிக்கப் போகிறார். நாராயண நாராயண. தவறு நிகழ்ந்து விட்டது மகாராணி. ஆனால் மன்னர் கம்சர் யாரையும் தண்டிக்கவில்லையே. உண்மைதான் மகாராணி. கம்சன் யாரையுமே தண்டிக்கவே இல்லை மகாராணி. இதன் அர்த்தம் என்னவென்றால், குற்றவாளி யார் என்று அவனுக்கு நன்கு தெரியும். ஆனால் தாங்கள் கவலைப்படாதீர்கள். கம்சனின் சந்தேகம் உங்கள் மீது திரும்புவதற்குள் நான் அவன் முன்பு சென்று என்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ளப் போகிறேன். அக்ரூரரே, இது தற்கொலைக்கு சமமானது. தற்கொலை அல்ல மகாராணி,
தப்பிக்க வைக்கிறேன். ஏனென்றால் நீதி நூல் சொல்கிறது, 2 பேருக்கு மரணம் உறுதியானால் அதில் இருக்கும் யாராவது ஒருவர் அடுத்தவரை காத்து தப்பிக்க வைக்க வேண்டும். அக்ரூரரே, கம்சனின் கொடுமைக்கு முன்பு எந்த நீதி நூலும் எடுபடாது. எனக்கு வாக்கு கொடுங்கள், தாம் மன்னர் கம்சர் முன்பு எதையும் ஒப்புக்கொள்ள கூடாது. ஆனால் மகாராணி, கம்சன் சந்தேகத்தில் இருக்கிறார். அக்ரூரரே, தாம் அதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம். கடவுள் கம்சனின் விதவை மனைவி அறிவேன். மன்னர் கம்சனின் சந்தேகத்தை எப்படி போக்குவது என்று செல்லுங்கள். மன்னர் வசுதேவருக்கும் மற்றும் தேவகிக்கும் தமது சேவை தொடரட்டும். சென்று வாருங்கள். தங்கள் ஆணைப்படியே மகாராணி. பிராப்தி, இந்த அக்ரூரர் இங்கே எதற்கு? பிராப்தி, உனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் பகவான் கம்சனுக்கு இந்த அக்ரூரர் மீதுதான் முழு சந்தேகமும். அவருக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. சிறைச்சாலையின் அந்த ரகசிய வாசலை மகேஷ்மதியின் இந்த ஒற்றர் தலைவன் அக்ரூரருக்கு தான் தெரிந்திருக்க வேண்டும் என்று. இல்லை அக்கா, அந்த ரகசிய வாசலை அக்ரூரர் திறக்கவில்லை, நான் தான் திறக்க வழிகாட்டினேன். பிராப்தி, என்ன சொல்கிறாய் நீ? ஆனால் ஏன்? ஏனென்றால் மன்னர் கம்சனின் தீய செயலுக்கு நான் மேலும் துணை புரிய போவதில்லை. நான் மன்னர் வசுதேவரையும் தேவி தேவகியும் காப்பாற்ற விரும்பினேன். ஆகையால் அவர்களை விடுவிக்க அந்த ரகசிய வாசலை நான் தான் காண்பித்தேன். வாருங்கள் வாருங்கள் பெரியவரே, வந்து ஓய்வெடுங்கள். வாருங்கள் வாருங்கள், வந்து ஓய்வெடுங்கள். வாருங்கள். மிகவும் யோசித்து மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். இல்லை என்றால் உங்கள் உடல்நலம் மேலும் பாதிப்பாகிவிடும். தாம் இங்கு நன்கு ஓய்வெடுங்கள். எதற்கும் கவலை அடைய வேண்டாம் அந்தன பெரியவரே, நாங்கள் அனைவரும் இங்குதான் இருப்போம். தம்மை நாங்கள் நன்கு பார்த்துக் கொள்வோம். சரியா? கண்ணா, கண்ணா, எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது கண்ணா. ஏதாவது தெரிந்ததா அந்த பிரம்மஸ்ரீயை குடித்து அவர் அசுரரா இல்லையா? தோழர்களே, உண்மையை எப்பொழுது அறிவோம் தெரியுமா? நாம் தைரியமாக இருந்தால்தான். தைரியமாக இருங்கள். உண்மை என்னவென்று நமக்கும் தெரிந்துவிடும், அந்த பிரம்மஸ்ரீக்கும் தெரிந்துவிடும். பிரபு, இது என்ன? ஜென்ம ஜென்மமாக பாவியான ஸ்ரீதருக்கு கண்ணன் தமது இல்லத்தில் அடைக்கலம் தந்திருக்கிறார். இது என்ன தங்கள் லீலை பிரபு? தேவி, இது எனது லீலை அல்ல, மாறாக இதுவே ஸ்ரீதரனுடைய கர்மத்தின் பலனாகும். அவன் யுக யுகங்களாய் எனது நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கிறான். பிரபு, ஸ்ரீதர் தங்கள் புனிதமான நாராயண நாமத்தை உச்சரிப்பது என்னவோ உண்மைதான். ஆனால் எதிரி மனோபாவத்தில் எண்ணம் போலே வாழ்க்கை தேவி. மனதின் எண்ணங்கள் போலவே விளைவுகள் அமையும். இப்புவியில் உள்ள அனைத்து மனிதர்களும் என்னை அவரவர் எண்ணங்களுக்கேற்றவாறே காண்கிறார்கள். ஆதலால் என்னையும் அவரவர் கர்ம பலன்களுக்கேற்றவாறே பெறுகிறார்கள். ஸ்ரீதரன் எனது பெயரை எந்த மனோபாவத்தில் அழைத்தானோ நானும் அவனுக்கு அதே மனோபாவத்தில் தான் கிடைக்கப் பெறுவேன். தேவி, தற்போது காலம் நெருங்கிவிட்டது. ஸ்ரீதரனுக்கு அவனது கர்மத்திற்கான பலனை அளிப்பதற்கு.
நான் எங்கு வந்திருக்கிறேன்? போதும், நிறுத்து இந்த புல்லாங்குழல் இசையை. என்னால் தாங்க இயலவில்லை, நிறுத்து. துஷ்ட சிறுவனே, நீ இங்கேயுமா? ஸ்ரீதரா, என்னை தேடி இங்கும் வந்துவிட்டாயா? இதோ நான் வந்துவிட்டேன் உன் முன்பு. நான் தான் உனது நாராயணன். நாராயணன்? பிரம்மதேவரே, நான் தான் நாராயணன். பிரம்மதேவன்? ஈரேழுலகின் அதிபதி நீயே, ஈரேழுலகின் அதிபதி நீயே. பிரம்மஸ்ரீ, நான் தான் நாராயணன். பிரம்மஸ்ரீ? இன்னலை தீர்க்கும் கண்ணனும் நீயே, பாரத வீரா. பிரம்மதேவரே, நான் தான் நாராயணன். பாரத வீரா, ஹேரண தீரா, பார்க்கடல் வாசா, பக்தரி நேசா. பிரம்மதேவரே, நான் தான் நாராயணன். பிரம்மதேவரே, நான் தான் நாராயணன். பிரம்மதேவரே, நான் தான் நாராயணன். அச்சம் வேண்டாம் பிரம்மஸ்ரீ, இங்கே பாருங்கள். ஏனென்றால் நாராயணன் நான் தான். நாராயணன், நாராயணன். நானே அனைத்து இடங்களில் நிறைந்திருக்கிறேன். இந்த உலகமே என்னால் தான் நிறைவடைகிறது. இந்த முழு உலகமும் எனக்குள் அடக்கம். ஒவ்வொரு அணுவிலும் நான் இருக்கிறேன். நான் தான் நாராயணன். நாராயணா, இது என்ன சூழ்ச்சி? ஸ்ரீதரா, இது சூழ்ச்சி அல்ல, இதுதான் உண்மை. இந்த உலகத்தின் ஒரே உண்மை இதுதான். இறைவனே எல்லாமும் ஆவான். உண்மையும் அவனே, தர்மமும் அவனே. பிரம்மதேவரே, இந்த உலகின் மாறாத உண்மை இதுதான். எல்லோர் இதயத்திலும் இறைவன் வாசம் புரிகிறான். நீ கவனமாக உன்னை பார்த்தால் நீயும் உனக்குள்ளே நாராயணனை காண்பாய். இது உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை. இல்லை, 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 இல்லை. இந்த சிறுவன் ஒரு மாயாவி போல் தெரிகிறான். இனியும் என்னால் இங்கு இருக்க இயலாது. ஒரு கணமும். அந்தணரே, நமது விருந்தினரின் ஓய்வு முடிந்துவிட்டது போல. அந்தணரே, தாம் கிளம்புகிறீர்களா? அந்தணரே, பிரம்மதேவரே, பிரம்மதேவரே, கொஞ்சம் நில்லுங்கள். உங்கள் தட்சணையை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரம்மதேவரே, இந்த பிரம்மதேவரை பாரேன். எப்பொழுதும் இவரால் எனக்கு தொல்லைதான். இவர் தட்சணையை வாங்காமல் சென்று விட்டார். இப்பொழுது அம்மா என்னை கோபித்துக் கொள்ள போகிறார். நானும் எதுவுமே செய்யவில்லை. கண்ணா, கண்ணா, என்ன இது? இந்த பானை எப்படி உடைந்தது? அம்மா, அம்மா, பிரம்மதேவர் பானையை உடைக்கவில்லை. பானை தானாகவே உடைந்து விட்டது. இல்லையா தோழர்களே? கண்ணா, பானை தானாகவே உடைந்திருந்தால் நீ ஏன் பிரம்மஞானியின் பெயரை குறிப்பிட்டாய்? உண்மையை கூறு. இந்த பானை எப்படி உடைந்தது? கண்ணா, என்ன நேர்ந்தது? ஏன் அமைதியாக இருக்கிறாய்? உண்மையை கூறு. சித்தப்பா,
கண்ணன் உங்களிடம் எதுவும் சொல்ல போவதில்லை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்ணன் தன் தோழர்களுடன் சேர்ந்து அந்த பிரம்மதேவரை விரட்டி அடிக்க உபாயம் தேடிக் கொண்டிருந்தான். அதனால்தான் பிரம்மதேவர் தட்சணையை வாங்காமலே ஓடிவிட்டார். இல்லையா கண்ணா? ஆம் ஆமாம்மா. இல்லை 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 அம்மா. கண்ணா, இது உண்மையா இல்லையா? அம்மா, நாங்கள் பிரம்மதேவரை விரட்டி அடிக்க உபாயம் தேடிக் கொண்டிருந்தோம். இல்லை இல்லை அம்மா. கண்ணா, பொய் சொல்ல வேண்டாம். பலராமன் அண்ணா, கண்ணா, என்னிடமே வா. நான் உனது மூத்த சகோதரன். எனக்கு உன்னை பற்றி நன்கு தெரியும். சித்தியிடம் சொல், சித்தியிடம். அம்மா அப்பா, நான் எதுவுமே செய்யவில்லை. உண்மையாக நானும் எனது தோழர்களும் திட்டமிட்டு கொண்டுதான் இருந்தோம். சித்தி, என் திட்டம் கண்ணனே உண்மையை ஒப்புக்கொண்டு விட்டான். பிரம்மதேவரை விரட்டுவதற்கு திட்டம் தீட்டி இருக்கிறான். இல்லை அம்மா, அந்த மாதிரி திட்டம் இல்லை. நாங்கள் யோசித்துக் கொண்டிருந்த திட்டமானது அந்த பிரம்மதேவர் ஓடாமல் இருக்க. ஆனாலும் பிரம்மதேவர் ஓடிவிட்டார். கண்ணா, உன்னை என்ன செய்வதென்று தெரியவில்லை. யுக யுகங்களாக நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் அந்த நாராயணனை. எங்கே அந்த பாலகன்? அந்த நாராயண தூதன் இல்லாமல் திரும்பி வரும் துணிச்சல் உனக்கு எப்படி ஏற்பட்டது? நாராயணா, நாராயணா, நான் கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டேன். என் ஞானம் முழுவதும் அந்த சிறு பிள்ளையின் முன்பு தோற்றுவிட்டது. உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் என்னை கொன்றுவிடு. ஆனால் இதுதான் உண்மை. எனது சக்தி முழுவதும் அந்த கண்ணனை அறிவதில் தோற்றுவிட்டன. அம்மா அம்மா, கலக்கமடையாதே அம்மா. எப்படி கலங்காமல் இருப்பது? கண்ணா, உன் தாய் கவலை கொள்ளும் அளவிற்கு ஏதாவது ஒன்று செய்கிறாய் நீ. அந்தணர்களுக்கு நான் ஏன் உணவளிக்க வேண்டும்? இவை அனைத்தும் உனக்காகத்தானே. கஷ்டங்கள். உன் மைந்தனுக்கு ஏற்படும் கஷ்டங்களின் நிவர்த்திக்காக இந்த அன்னதானம் வழங்குகிறாய். அதனால் இந்த உணவு வகைகளை எல்லாம் உனது கையாலேயே நீ செய்ய வேண்டும். இதன் அர்த்தம் என்னவென்று கூறுங்கள். இதற்கான பலன் இல்லாமல் போய்விடுமா? அது மட்டுமல்ல, உனது மைந்தனுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்துகள் மீண்டும் தொடர வாய்ப்புள்ளது. இதன் பிறகு என்ன நடக்குமோ? அவர் என்னுடைய தட்சணையை வாங்காமல் சென்று விட்டார். அப்படியானால் என்னுடைய விரதம் முழுமையடையவில்லை. அப்படி என்றால் என்னுடைய வேண்டுதலும் பலிக்காது. பிறகு இவனுக்கு வரும் ஆபத்துக்கள் எப்படி விலகி செல்லும்? யசோதா, எதற்கு கவலை கொள்கிறாய்? தட்சணையை பற்றிதானே, அதை நான் சென்று கொடுக்கிறேன். ஆனால் சித்தப்பா, தாம் எங்கு செல்வீர்கள்? பிரம்மதேவர் எங்கு வசிக்கிறார்? இது யாருக்குமே தெரியாதே. அதுதான் அப்பா, எனது தோழர்களும் நானும் இதை அறிந்து கொள்ளதான் முயற்சி செய்து கொண்டிருந்தோம். அந்த பிரம்மதேவர் எங்கு வசிக்கிறார் என்று. இதோ இங்கு யாருக்கும் தெரியவும் இல்லை அவர் இப்போது எங்கு இருப்பார் என்று. அவர் இப்போது எங்கு இருப்பார் என்று தெரியாத நிலையில் தட்சணையை எங்கு கொண்டு சேர்ப்பீர்கள்? தட்சணை சேராவிட்டால் என்னுடைய வேண்டுதல் பலிக்காது. வேண்டுதல் பலிக்கவில்லை என்றால் என்னவாகும்? மறுபடியும் கோகுலத்திற்கு அசுரர்கள் வருவார்கள். எனது கண்ணன். இல்லை அம்மா, அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. கண்ணா, நீ எதுவும் பேசக்கூடாது. இதற்கெல்லாம் காரணம் நீதான். உன்னால் தான் அவர் தட்சணையை வாங்காமல் சென்று விட்டார். அனைத்தும் எனது தவறுதான். எனது பாசம்தான் அதற்கு காரணம். சரி, இதன் பிறகு உன்னுடன் நான் பேச மாட்டேன். எப்பொழுதும் பேச மாட்டேன். அம்மா அம்மா, நில்லுங்கள். நான் சொல்வதை கேளுங்கள். அம்மா. அண்ணா, தாம் தான் அம்மாவிற்கு புரிய வைக்க வேண்டும். கண்ணா, எனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லியாகிவிட்டது. நான் இப்போது உறங்கப் போகிறேன். அண்ணா, பலராமன் அண்ணா. தந்தையே, என்னை மன்னித்து விடு கண்ணா. பார்த்தாயா, உன்னுடைய அம்மாவின் எண்ணம் எங்கு போனதென்று? அந்த அசுரர்களிடத்தில். ஆதலால் என்னை மன்னித்து விடு. அப்பா, நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள் அப்பா. கண்ணா, பிரம்மதேவர் தான் போய்விட்டாரே, அதனால் நாங்களும் செல்கிறோம்.
நான் யார்? ராதா. எனது அப்பாவிடம் 1,00,000 பசுக்கள் இருக்கின்றன. ஆனால் கண்ணன் இப்பொழுது தன்னன் தனியாக. இதுதான் சரியான சந்தர்ப்பம். கண்ணனுக்கு புரிய வைத்தே தீருவேன். நான் ராதை என்று